3 வயசுலயே, அதாவது எதுவுமே அறியாத தெரியாத பருவத்திலேயே குழந்தைங்களை கொண்டு போய் எல்கேஜில சேர்த்து விட்டுறாங்க பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் 2 வயசுலயே ப்ரீகேஜில கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அவங்க நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பணத்துகளையும் அள்ளி இறக்கிறாங்க இல்லையா? சில குழந்தைங்க மோசனோ இல்ல யூரினோ வந்தா சொல்லுவாங்க வெளியில வருது அப்படின்னு. சில குழந்தைங்க பயத்திலே சொல்ல மாட்டாங்க, ட்ரெஸ்லயே போயிருவாங்க. அது மாதிரி கிளாஸ் ரூம்ல ட்ரெஸ்ல யூரின் போன குழந்தை தான் இந்த குழந்தை. யூரின் போனதுக்கு அப்புறம் டீச்சர் ஆயம்மாவை கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயம்மாவும் அந்த குழந்தைய கூட்டிட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. வெளியில அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்குள்ளயும் அந்த குழந்தைய அடின்னு அடிச்சு சித்திரவதைப்படுத்துறா. தரையில போட்டு படுக்க வச்சு உருட்டி பெரட்டி எடுக்கிற அந்த குழந்தைய. அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு அவளுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. இவெல்லாம் பொம்பளையா இல்ல மனித மிருகமானே தெரியல. அவ பெத்த குழந்தையா இருந்தா இந்த வேலையை அவ செய்வாளா? ஆயம்மாவோட டூட்டியே என்ன? எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற ஸ்கூல்ல இந்த குழந்தைங்களுக்கு ஆயம்மாக்கள் தட்டு கழுவுறதும் சாப்பாடு ஊட்டி விடுறது, இது மாதிரி மோஷன் போனா கழுவி விடுறது, யூரின் போனா சுத்தம் பண்றது, இதுதான் அவங்களோட டூட்டியே. அதுக்காக தான் ஸ்கூல் நிர்வாகம் அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவளுக்கு இது மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு வலிக்குது. வலிக்காமையே சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாள். இது மாதிரி மிருகங்கள்லாம். அவ படுத்தின சித்திரவதையில இந்த குழந்தைய கொண்டு போய் இப்ப ஐசு வார்டுல வச்சிருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. இந்த மிருகத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டதா வேற நியூஸ்ல சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணினா மட்டும் இந்த குழந்தை பத்தாது, உள்ளுக்கே வச்சு சாத்துன்னு சாத்தணும். அந்த குழந்தை பட்ட வேதனையை இவளும் படணும். இப்ப இவ மட்டும் இந்த தவறு செய்யல, நிறைய ஸ்கூல்ல ஆயமாக்கள் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வீட்டுல சொல்ல தெரியல. இது மாதிரி ஆயமா அடிக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாத வயசு அவங்களுக்கு. ஆனா இந்த சித்திரவதைய நிறைய குழந்தைங்க அனுபவிச்சுக்கிட்டாதான் இருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸ்ட ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், ப்ரீகேஜில கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் நிப்பாட்டிருங்க, புரியுதா? எல்கேஜில சேர்த்தாலுமே குழந்தைங்களை போய் அடிக்கடி போய் ஸ்கூல்ல வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதுங்க குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? காலைல 8 மணிக்கு அனுப்பி விடுறீங்க, என்ன சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வர்ற வரையும் அதுகளை என்ன பண்ணுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி மிருகங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கு சித்திரவதையப்படுதுங்க.